அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவதை விட உதாரணமாகி காட்ட வேண்டும், அதுதான் சிறப்பு. அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு துறையில் தலை சிறந்த மனிதர்களை சந்தித்து நாம் விவாதித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்பொழுது எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய வேந்தர் திரு பாரிவேந்தர் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அடிப்படையில் ஒரு கணித ஆசிரியராக உங்கள் பயணத்தை தொடங்கி ஒரு கடுமையான உழைப்பாளியாக வலம் வந்து தற்பொழுது கல்வி வள்ளலாக உயர்ந்திருக்கிற உங்களுடைய வரலாற்று வாழ்க்கையினுடைய பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது நான் ஒரு கிராமத்தில் ஒரு உழைக்கும் தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்து, தந்தை எனக்கு நினைவு தெரியாத நாளில் மறைந்து இருந்தாலும் என் தாயினுடைய உழைப்பால் அன்று நான் படிக்க வைக்கப்பட்டு அருகிலுள்ள உயர்நிலைப் பள்ளியில் படித்து பிறகு திருச்சிக்கு சென்று என்னுடைய பட்டப்படிப்பை முடித்தேன். அந்த பட்டப்படிப்பில் நான் தேர்ந்தெடுத்தது கணிதம். அதை முடித்த பிறகு எனக்கு அந்த காலகட்டத்தில் பொறியியல் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். அந்த பொறியியல் படிக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 8 கல்லூரிகள் மட்டும்தான் பொறியியல் கல்லூரி, அதுவும் அரசு கல்லூரிகள் இருந்தன. அதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். இப்போ மாதிரி 12th இல்லை, அப்போது 11th ஸ்டாண்டர்ட் முயற்சி செய்தேன். எனக்கு கிடைக்கவில்லை. ஸோ கிடைக்காத காரணத்தினால் படிப்பை நிறுத்தி விடாமல் தொடர்ந்து பட்டப்படிப்பு கணிதத்திற்கு சென்றேன். பட்டப்படிப்பை முடித்து விட்டு சென்னைக்கு வர முடிவெடுத்தேன். காரணம், எனக்கு அந்த பொறியியல் படிக்க வேண்டும் என்ற தாக்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த காலகட்டத்தில் எனக்கு கணித பாடம் எடுத்த என்னொரு கல்லூரி பேராசிரியர் சொன்னார்கள், பிஇக்கு சமமான ஒரு படிப்பு இருக்கிறது, அது சென்னையில் நடத்துகிறார்கள். அதுதான் AMIE, அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா. அது படித்தால் அது பிஇக்கு சமம். யாரெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கிறதோ நீங்கள் அங்கே சென்னைக்கு சென்று படித்து கொள்ளலாம் என்று ஒரு சிறு குறிப்பை கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் AMI படித்தேன். AMIங்கிறது 3 வருட படிப்பு. ஸோ அந்த நேரத்தில் நினச்சி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் பட்டதாரியாக இருக்கிறோம், நமக்கு இன்ஜினியரிங்லேயே மாலை வேலை வகுப்புகள் தான் இருக்குது, காலை நேரம் சும்மா இருக்க வேண்டி இருக்கிறது என்று நான் பல டுட்டோரியல் கல்லூரிகளுக்கு போய் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் சில டுட்டோரியல் கல்லூரிகளுக்கு கிளாஸும் எடுத்தேன். அந்த நேரத்தில் கார்ப்பரேட் ஸ்கூல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு ரொம்ப தட்டுப்பாடு. நிறைய கார்ப்பரேட் ஸ்கூலில் 10th 12th கிளாஸ் எடுக்கிறதுக்கு மேத்ஸ் டீச்சர் கிடைக்கல. அதை கேள்விப்பட்டு அப்போ கார்ப்பரேஷனில் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு முதல்ல வெஸ்ட் மாம்பலம் கார்ப்பரேட் ஸ்கூலில் வேலை கிடச்சிது. அது மாதிரி ஒரு 3-4 வருஷம் ஒவ்வொரு கார்ப்பரேட் ஸ்கூல், அதே மாதிரி திருவொற்றியூர் கார்ப்பரேஷன் ஸ்கூலு, அதுக்கு திருவேற்காடு, அது மாதிரி பகல் நேரத்தில் வேலை என்ன பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். ஈவினிங் நேரத்தில் போய் அது செக்ஷன் பி படித்தேன். அதை படித்து முடிச்சுட்டு செக்ஷன் பி முடிச்சிட்டேன். முடித்த பிற்பாடு நான் ஓரளவுக்கு அந்த பள்ளிகள் 4 பள்ளிகளில் இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன். முடித்த பிற்பாடு ஈக்குவலன் டு பிஇ. அந்த நேரத்தில் அதை வைத்துக்கொண்டு நான் பல வேலைகளுக்கு பொறியியல் சார்ந்த வேலைகள் சென்றிருக்க முடியும். அதனால் எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஹவுசிங் போர்டு, வாட்டர் போர்டு, இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் நம்ம போய் ஸ்கூலில் வேலை செஞ்ச காரணத்தினாலையும் அது எனக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. மாணவர்களோட பழகிறதும் அவங்களுக்கு டீச் பண்ணுறதும் நல்லா இருக்கேங்கிற ஒரு மனசு திருப்தி இருந்தது. அதை தொடர்ந்து என்ன பண்ணால் பச்சைப்பா அறக்கட்டையில் செங்கலூராயன் அறக்கட்டைன்னு ஒன்று இருக்குது. அதில் CNTன்னு பேர் இருக்குது. அதில் பாலிடெக்னிக் கல்லூரி அதில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதில் 76 வரைக்கும் இதை விட்டுட்டு, ஸ்கூலை விட்டுட்டு, பொறியியல் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த பொறியியல் பட்டதாரியாக இருந்தும் அதுக்கு போக வேண்டிய வேலைக்கு உள்ள விட்டுட்டு டீச்சிங் ஒரு ஆர்வம் இருந்த காரணத்தினாலையும், அதே மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு அந்த நேரத்தில் கிடைச்சதுனாலையும் நான் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆசிரியனாக, கணித ஆசிரியனாக சேர்ந்தேன். அங்கே கூட போய் நான் இந்த படித்த வேலைக்கு இல்லை, அந்த இன்ஜினியரிங் படித்தேன் இல்லையா, நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன், அப்படி கூட சேரல. அங்கே என்ன கிடச்சது அதில் போய் சேர்ந்துட்டேன். அங்கே ஒரு 10 வருஷம் 76 வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை அது மாதிரி ஒரு ஆசிரியனாக ஒரு 10 வருஷம் 76 வரைக்கும் பண்ணினேன்.
அது மட்டும் இல்லாமல் அந்த நேரங்களில் எனக்கு வகுப்பு எடுத்தாலும் கூட எனக்கு இந்த சும்மா இருக்கவே பிடிக்காது. அது எனக்கு பெரிய உடன் பிறந்தது. அது ஏதாவது செய்யணுன்ட்டு மத்தியானம் 2 மணி நேரம் இருந்தால் வீணாக போகுதுன்னு நினைப்பேன். காலையில் போக மீதி நேரம் என்ன பண்ணுறது, ராத்திரி என்ன பண்ணுறதுங்கிற யோசனை தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், டுட்டோரியல் ஒன்று ஆரம்பித்தேன். அங்கே இதுக்கு போகிறேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு டுட்டோரியல்ஸ் பேர் டிஎன்டின்னு பேர். ஆக்சுவலாக தமிழகம் என்று இருந்த காலத்திலேயே முதலாக தமிழ்நாடு என்ற பெயரை வைத்து டுட்டோரியல் ஆரம்பித்தேன். டிஎன்டி, தமிழ்நாடு டுட்டோரியல். தமிழ்நாடு பேர் வருவதற்கு முன்பாக ஆமாம், தமிழகம் தான் அப்போ இருந்தது. நான் தமிழ்நாடு டுட்டோரியல்ஸு டிஎன்டின்னு ஆரம்பித்தேன். அது அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அது போயிட்டு அதுக்கு பின்னாடி எனக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாலிட்டிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மாணவன் வருவான், என் கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு மாணவன் வருவான். அவங்க தாயார் வந்து ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, பாரத மாதா ஸ்கூல்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில். அப்போ ஒரு ஆண்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள். அந்த ஆண்டு விழாவுக்கு அழைக்கிற போது அந்த தம்பி தான், அந்த மாணவன் சொல்லி தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி என்னை அழைக்கப்பட்டேன். அங்கே போய் அந்த ஆண்டு விழாவில் கோடேற்றி வச்சுட்டு பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதற்கு பிறகு மீண்டும் குடியரசு தின விழாவுக்கு அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. 2-3 முறை அங்கே போயிட்டு வர வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் இந்த ஸ்கூலை பற்றி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த ஸ்கூலுங்கிறது என்ன ஸ்கூல், அது வந்து ஒரு நர்சரி ஸ்கூல் தான். எல்கேஜிலேருந்து 5ஆம் வகுப்பு வரை அது தமிழ் மீடியம் ஸ்கூல். அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு, நான் இந்த பள்ளிக்கு போய் குடியேற்றி வந்த காரணத்தினாலையும் அந்த அனுபவத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினாலையும் நம்ம வந்து இதை ஆரம்பிக்கக்கூடாது, ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது. டுட்டோரியல் ஆரம்பிச்சிருங்க ரைட்டு, ஸ்கூலும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ என்ன பண்ணேன், நான் 76 வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போதே என்னுடைய நண்பர்கள் சில ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன், நைட்டிங்கேல் நர்சரி ஸ்கூல். இது 68-69 ஆரம்பிக்கிறேன். அதே போல் நான் துவங்கப்பட்ட அந்த தமிழ்நாடு டுட்டோரியல்ஸும் எனக்கு மாதத்தில் ஒரு 3000 கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்குற போது கல்வி நமக்கு ஒரு நிம்மதிக்காக, திருப்திக்காக நடத்துவது நல்லது. அதோடு நடத்துகிற அந்த நேரத்தில் நாம் ஒரு பொறியாளனாக இருந்ததுனாலும் நம்ம அதுக்கான வேலைக்கு போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு வருமானம் வர முடியாது. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் தனியாருக்கு தொழில்நுட்ப கல்வி துவங்க, அதே மாதிரி பொறியியல் கல்வி துவங்க அனுமதி கொடுப்பதாக அந்த நேரத்தில் இருந்த முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒன்லி 8 கல்லூரிகள் தான் இருந்தது. ஆக போதுமான இடங்கள் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் இந்த பல மாநிலங்கள் செல்லுகிறார்கள் என்ற சிந்தனை உண்டாகி அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் அதிகமாக தொழிற்கல்லூரி. ஆமாம், அவர் சொன்ன ஆக்சுவலாக அவர் சிந்தித்து சரியான சிந்தனை அது. ஏன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர், எண்ணற்ற மாணவர்கள் இந்த 2-3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி மாணவர்கள் அங்கே போய் நிறைய பணம் கொடுத்து படிக்கிறாங்க, செலவு பண்ணி படிக்கிறாங்க, நாம் ஏன் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து கால்ஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த துறையில், கல்வித்துறையில் அனுபவம் உள்ளவங்க, ஆர்வம் உள்ளவங்க, அதே போல் அவங்களுக்கு முதலீடு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற முறையில் கால்ஃபர் பண்ணாங்க. அதில் நான் 84-85 எனக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கு. அதுக்கு அப்போல்லாம் எனக்கு 84ன்னா 68, இயர்லி ஒரு 10-15 வருஷம் ஆகிடுது. அந்த நேரத்தில் நான் வந்து அப்ளை பண்ணி அப்போ வந்து எங்கள் தாயினுடைய பெயரால் வள்ளியம்மை பாலிடெக்னிக் அப்படின்னு ஆரம்பித்தேன். அது இங்கே தான் இருக்குது பார்க்குறேன், வள்ளியம்மை பாலிடெக்னிக் ஆரம்பித்தேன். அது வள்ளியம்மை சொசைட்டிங்கிற அந்த அமைப்பில் சொசைட்டியில் இதை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் பொறியியல் கல்லூரிகளுக்கும் அனுமதி தருகிறார்கள் அப்படின்னு அறிந்து அதற்கு அப்ளை பண்ணேன். அது கிடச்சிது. அதுதான் உயர்கல்வியில் இதுவரைக்கும் பள்ளிக்கல்வியில் உயர்கல்வியில் இருந்தது. அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் 84-85க்கு வரேன். அதை தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு எந்தெந்த கல்லூரிக்கு எந்தெந்த துறைக்கெல்லாம் அவங்க அனுமதி கொடுக்குறார்களோ, உதாரணத்துக்கு பாலிடெக்னிக் முடித்தோம், இன்ஜினியரிங் காலேஜ் போட்டோம், அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு,
அது பண்ணோம். அதுக்கு அடுத்தது 2005 எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி. ஆக இப்படி வந்து ஓரளவுக்கு இந்த நிலை வந்தது. இது நடத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து இணைப்பு கல்லூரி, அதாவது அஃபிலேட்டட் காலேஜ் தான் இருந்தது. அந்த நேரத்தில் மைய அரசு நல்லா நடத்துகிற அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அல்லது ட்ரஸ்ட்டுக்கு யூனிவர்சிட்டி கொடுக்கலாம், பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கு அப்ளை பண்ணோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தது. ஆகவே 2002 நாங்கள் அப்ளை பண்ணோம். முதல்ல எங்களுக்கு எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் ராமாபுரம், அதுக்கு தான் முதல்ல வந்து பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சிது. அதுக்கு அடுத்த வருஷம் எஸ்ஆர்எம் இதுவும் இன்ஜினியரிங் காலேஜும் கிடச்சிது. அதற்கு பின்னாடி ஒரு அந்த நேரத்தில் ஒரு 8 அல்லது 9 குரூப் கல்லூரிகள் சேர்க்கப்பட்டு அந்த 9 கல்லூரிகளுக்கு அந்த பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு இது பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பிறகு இதனுடைய பெயரும் புகழும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலும் உலகம் பரவ அது இந்த கல்லூரி இந்த மாநிலத்தில் இருந்தால் நல்லது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்திருந்தது. அந்த 2012 இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ், அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு இந்திய அளவில். அது நேரு காலத்தில் அது துவங்கப்பட்டது. அந்த நேரத்தில் அது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பல்கலைக்கழகத்திலோ அல்லது கல்லூரியிலோ நடக்கும். பெரும்பாலும் இது போன்ற நிகழ்வு அல்லது ஈவெண்ட் வந்து அரசு கல்லூரிகள் அல்லது அரசு பல்கலைக்கழகங்கள் தான் நடக்கும். முதல் முறையாக தனியார் பல்கலைக்கழகத்துக்கு அதை நடத்துகிற வாய்ப்பை மைய அரசு கொடுத்தது. ஏன் கொடுத்தாங்கன்னா இந்திய அளவில் முதல் முறையாக தனியார். ஆமாம், காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இவங்க எல்லாம் அது ஒரு டீம் குழு இருக்குது. அந்த குழு பார்க்குறாங்க, நாம் நடத்த ஏற்படுகிற இடம் புகழ்பெற்றதாகவும் இதை நடத்துவதற்கான வசதியும் வாய்ப்பும் போக்குவரத்து வசதியும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது இது வந்து நல்லா அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஏர்போர்ட் பக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த நேரத்தில் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸுக்காக ஒரு 10,000 விஞ்ஞானிகள் உலக அளவிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். நோபல் வாரியர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதற்கான வசதி இருக்கா, தங்குற வசதி இருக்கா, அதுக்கான அரங்கங்கள் இருக்கிறதா, ஒரே நேரத்தில் பல அரங்கங்கள் இருக்க வேண்டும், அது மாதிரி எல்லாம் அதுக்கான ஒரு கலந்துரையாடல் நடக்குங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அந்த வகையில் நாங்கள் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தோம். ஸோ அந்த நிலையில் அது நடத்தும்பொழுது பெரும்பாலும் நடக்கிற அந்த நேரத்தில் யார் பிரதமராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வந்து அதை துவங்கி வைக்க வேண்டும், இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸை. அப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தார். அவர் வந்து அதை துவக்கி வச்சார் இந்த பல வளாகத்தில். அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி 10,000 விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள். இவ்வளோ சிறப்பும் இருந்த காலத்தில் பல மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர்கள், செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அது நடந்து முடிந்த பிறகு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வசதியும் பெருமையும் அது செயல்பாட்டு திறனையும் பார்த்து கொண்ட பிறகு அவர்கள்லாம் எங்களை கடிதம் போட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் எங்கள் மாநிலத்தில் வந்து துவங்குங்கள், எங்கள் மாநிலத்தில் துவங்குங்கள்னு சொல்லி கடிதம் பண்ணோம். அந்த அளவுக்கு எல்லா மாநிலத்துக்கும் வாங்குற ஒரு வரவேற்பு இருந்தது. அதன் பிறகு இந்தியாவினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இது போற்றப்பட்டது. அந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் நிகழ்வுக்கு பிறகு இந்திய அளவில் எல்லா மாநிலத்திற்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் தான் நாங்கள் அதற்கு பின்னாடி ஹரியானாவில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோம், சிக்கிமில் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோம். இதே பல்கலைக்கழகத்தினுடைய ஆப் காம்பஸ் டெல்லியில் இருக்குது, அதே போல் சென்னையிலையும் இருக்குது, திருச்சியில் இருக்குது. இந்த மாதிரி பல இடங்களில் ஆரம்பித்தோம். தொழில் மீது செய்கிற அந்த பணியில் அக்கறையோடு இருந்தால் மக்கள் விரும்புகிறார்கள், வளருகிறது. அவர்களுக்கு பணி செய்ய வேண்டிய துவங்கியனுடைய கடமை. குறிப்பாக மாணவர் சமுதாயத்திற்கு நாம் கண்டிப்பாக அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக இது ஒரு கல்லூரி தூங்குகிற காலத்தில் அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையோ, வளர்கிற காலத்தில் இது இப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் நிறைய மனதில் ஓடின. அதற்காக நான் வந்து வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எப்பெல்லாம் அங்கே போகிறேனோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குற அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடத்தினுடைய ஒரு சிறு
பிரதிபலிப்பு இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் போகிற போது இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லை, நம்மளை பற்றி அங்கே போகிற போதெல்லாம் அங்கே பல்கலைக்கழகத்தை பார்த்து அங்கே இருக்கிற சான்சலர்ஸ், வைஸ் சான்சலர்லாம் பார்த்து நம்மளை பற்றி சொல்லி அவங்களும் நம்மளும் ஒரு புரிந்துணர்வை செய்து கொள்ளுகிறோம். அதன் மூலமாக என்னென்னு வசதினாக்க அங்கே என்னென்ன நடக்கிறதோ, அவங்களுடைய பல்கலைக்கழகத்தில் என்னென்ற அன்றாட வளர்ச்சி நடக்கிறதோ அதனுடைய வளர்ச்சி எங்களுக்கும் தெரியும். அதே போல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கிருந்து அங்கே போவாங்க, அந்த ஆசிரியரோடு பழகுவார்கள். அதே மாதிரி இங்கே வந்து படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த பல்கலைக்கழகத்தில் செமிஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம், அதாவது இங்கே 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது அவங்க வந்து எந்த பல்கலைக்கழகத்துக்கு போக விரும்புகிறார்களோ, ஒரு எந்த நாட்டுக்கு செல்ல விரும்புகிறார்கள், அதில் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் 6 மாதம் படிச்சுட்டு வரலாம். அதனுடைய கிரெடிட்ஸ் நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம். அதன் மூலமாக அவனுக்கு படிப்பு கிடையாது, ஆனால் வெளிநாட்டு அனுபவம், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய அனுபவம் கிடைக்கிறது. அந்த வகையில் மாணவர்களுக்கு படித்து கொண்டிருக்கும் பொழுதே வெளிநாட்டிலே போய் படிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுனால சில பேர் அங்கே போகிற என்ன பண்ணால் அடுத்த ஒரு செமஸ்டர் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு போயிடுவோம். ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனால் உங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பிற நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வளர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் முன்வைக்கப்படுகிறது, இது பெரும்பாலும் டொனேஷன் அதிகமாக வாங்குறாங்க எஸ்ஆர்எம், வெளி மாநிலத்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, அதனால தான் ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய முடியுது, இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது இது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் மாணவர்கள் கொடுக்கிற கட்டணம் ஒன்று, அதை விட அதிகமாக எங்களுடைய கிரெடிபிலிட்டி வித் தி பேங்கர்ஸ், வங்கிகளில் எங்களுக்கு இருக்கிற மரியாதை. இன்னைக்கு வந்து யாருமே அது தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், ஒரு பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த பல்கலைக்கழகம் அன்றைக்கு என்ன மாணவரிடமிருந்து வசூலிக்கிறீர்களோ அதை மட்டும் போட்டு செய்தால் நடக்கவே நடக்காது. எஸ்ஆர்எம் வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழர்களுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு 20% அல்லது குறைந்தபட்சம் ஒரு 25% தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அட்மிஷன் போட்டால் நல்லாயிருக்கும். பட் அதிகமாக பிற மாநிலங்களுக்கே கொடுக்கின்ற பொழுது இங்கு உள்ள தமிழர்கள், தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அடிப்படையில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் அதுவே பொய்யா போயிடுச்சு. ஸோ ஒன்லி பொருளாதாரத்தின் அடிப்படையில் பணம் ஈட்டுவதற்காக மட்டுமே எஸ்ஆர்எம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 20 இருக்கலாம், சில ஆண்டுகள் 25 இருக்கலாம், சில ஆண்டு 30 இருக்கலாம், 30% இருக்கலாம். இது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மொத்த அந்த அட்மிஷனில் குறைவாக தெரியலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு விதத்திலையும் பாதிக்கலை. காரணம், உங்களுக்கு தகுதியானவர்களுக்கு ஆன்லைனில் வர்றீங்க, அத்தனை பேர்த்துக்கு இடம் கொடுக்குறோம். நம்பர் 1 தமிழ்நாடு. தகுதிங்கிறது இந்திய அளவில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்குறீங்க, அதாவது யார் மெரிட்டோ யார் வேணாலும் வாங்க. ஆக தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக், தமிழ்நாட்டுக்குன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? பல்கலைக்கழகத்துக்கு போயிடக்கூடாது. நான் யாருக்கிட்ட போய் நான் யாரை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு? மைய அரசு, அவங்க தான் பல்கலைக்கழகம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது உங்களுடைய பல்கலைக்கழகம் ஒரு நேஷனல் கேரக்டராக இருக்கணும். இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள் மாணவர்களும் வந்தால் சேர்க்கணும். உனக்கு தகுதி இல்லாமல் வராவிட்டால் விட்டுவிடு, தகுதி இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. அப்போ எஸ்ஆர்எம் அப்படிங்கிறது மொழி சார்ந்து, மக்கள் சார்ந்து, அதையும் தாண்டி மெரிட் ஒன்லி. மெரிட், அது யாருக்கும் பாரபட்சமே கிடையாது. அடிப்படையில் வந்து கல்வி வள்ளல் பாரிவேந்தர் அப்படிங்கிறது மக்களுக்கான ஏழை வார்த்தையில என்கிட்ட பயன்படுத்தாதீங்க. நாங்க வந்து ஒரு நாள் நாங்க வள்ளல்னு சொல்லிக்கிட்டதும் இல்ல, இந்த வள்ளல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பச்சைமுத்து அப்படிங்கிறவர் பாரிவள்ளலா பேர் மாற்றம் அடைப்பதற்கு அடிப்படை. நான் வந்து பச்சைமுத்து என் குடும்பம் தாய் தந்தை வைத்த பெயர், அதை விட அருமையான பெயர் எனக்கு கிடையாது. ஏன் இன்றைக்கு பாரிவேந்தர் என்று வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது புரிஞ்சுக்குங்க. இது ஃபேன்சி இல்லை, பாரிவேந்தர் பெரிய பெருமைக்குரிய பெயர் இல்லை. ஆமா, கடையேழு வள்ளல்கள்ல பாரி அது இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை
அது வந்து 2014 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போது, பெரம்பலூரில் போட்டியிட்ட போது, அந்த நேரத்தில் நான் பச்சைமுத்துன்னு தான் பேர் கொடுத்துருந்தேன். என்னை என்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து பாரிவேந்தர் சொன்னாலும் கூட நான் பச்சைமுத்துன்னு தான் பேர் கொடுத்துருந்தேன். அந்த நேரத்தில் தேர்தல் நெருங்க மக்கள் பேசினார்கள், இவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார், இவர் அந்த அளவுக்கு மக்களுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு நெருங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிகள் அதில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படியாவது இதை வர தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இதே பேரில் பச்சைமுத்துங்கிற பேரில் பெரம்பலூர் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வீட்டுக்கு அடுத்தது ஒரு பச்சைமுத்து இருப்பான். அவங்கள கொண்டாந்து போட்டு இதில் ஒரு 5 இது இருக்கிற இதில் போட்டாங்க. இவங்க ஏடிஎம்கே ஒரு 4, டிஎம்கே ஒரு 4, 5 போட்டாங்க. எதுல ஓட்டு சிதறடிப்பதற்காகவே போட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஆக பச்சைமுத்துன்னு போட்டு அதனால அவனும் போட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஓட்டு நம்ம கெடுத்துக்கூடாங்கிறதுக்காக தான் கெசட்டில் மாற்றினப்போ. அப்போ அரசியலுக்காக அவதாரம் எடுத்த பெயர் பாரிவேந்தரா? பாரிவேந்தர் சொன்னேன். என்னை அழைக்கப்பட்ட பெயர், என்னுடைய கட்சிக்காரர்களால் அழைக்கப்பட்ட பெயர் பாரிவேந்தர். அவர்கள் பார்வையில் நான் நிறைய உதவுவதாக கொடுப்பதாக அவங்க பார்வை, அது பாரியில் சொல்லிட்டாங்க. வள்ளல் என்கிற அடிப்படையில் தான் பாரிவேந்தர் என்று புகழப்படுகிறார், எழுதப்படுகிறார், பேசப்படுகிறார். வேந்தருங்கிறது என்ன, பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலருங்கிறது வேந்தர். ஆக வேந்தர் என்று இருந்தது. இவர்கள் பார்வையில் நான் வந்து நிறைய உதவுவதாக அவங்க நினைச்சாங்க. அது சமுதாய மக்களுடைய பாரம்பரியங்கிறதுனால பாரிவேந்தர்னு சொன்னாங்க. அது வெளியே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதை வந்து நான் ரெக்கார்ட் ஆக வேண்டியதில்லை. இன்னைக்கு பேங்க்ல கூட நான் பாரிவேந்தர் தான் கையெழுத்து போடுறேன். ஏனோ காரணத்தினால சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் பச்சைமுத்து ஏதோ அது ஒரு கட்ட பெயர் மாதிரி அவங்க அவமரியாதை தான் நினைக்கிறாங்க. பச்சைமுத்து வைத்த பெயர், மரியாதைக்குரிய பெயர், பெருமைப்படுகிற பெயர், அத்தனையும் தமிழ் வார்த்தையில் தமிழ் சொல்லி எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் அதை வித்தியாசப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாரிவேந்தர்னு கெசட்டில் மாற்றி அப்போ மாற்றப்பட்டது. அதற்கு பின்னாடி சரி இதெல்லாம் மாற்றியாச்சுங்கிறதுனால இப்போ வந்து பேங்க் மேற்கொண்டு எல்லாம் பாரிவேந்தர் தான் கையெழுத்து போடுறேன். அதான் உண்மை. இல்லை, அதில் ஏற்கனவே நம்ம பேசிக்கொண்டிருந்தது இந்த கல்வி விஷயத்தில், கல்வி நிறுவனத்தில் அதிகமாக டொனேஷன் வாங்கியதன் அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய அளவிற்கு அவரால் வந்து கட்டடங்கள் கட்ட முடியுது. ஏறத்தாழ 100கணக்கான ஏக்கரில் பெரிய பில்டிங்லாம் கட்ட முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முதல்ல இந்த டொனேஷன் நான் கண்டுபிடிச்சது இல்லை, நம்பர் 1. ஆனாலும் வாங்கியிருக்கேன் மாறு கிடையாது. நாங்கள் வந்து அந்த டொனேஷன் நிறுத்தி பல ஆண்டுகளாகிவிட்டது. அதற்கு முன்னாடி எல்லாரும் வாங்கின போது சில வாங்கிக்க வேண்டிய கட்ட அவசியம் ஏற்பட்டிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். அது வந்து நான் பண்ணதில்ல. அந்த காலகட்டத்தில் எல்லா கல்லூரியிலும் வாங்கி கொண்டிருந்த நேரம் ஏன்னாக்கா அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்னைக்கு வந்து இந்த கல்லூரிகளுக்கு நம்ம ஏற்படுத்தப்பட்ட பணம்ங்கிறது என்னது, ஃபீஸுங்கிறது ரொம்ப குறைச்ச இருக்கலாம் அது. ஆனால் அதே நேரத்தில் அதெல்லாம் நிறுத்தப்பட்ட பல ஆண்டுகளாகி இப்போ எல்லாமே ஒன்லி ஆன்லைன், ஒன்லி ஃபீஸ், ஒன்லி த்ரூ பேங்க். எங்களுக்கு வந்து இங்கே போய் பேங்க்கில் போய் காலேஜில் பணம் கட்ட முடியாது. இன்றைக்கி இல்லை, பல ஆண்டுகளாகவே போய் பேங்க்கில் காலேஜில் பணம் கட்டவே முடியாது. இன்றைக்கி போய் பேங்க்கில் தான் கட்டணும். அன்றைக்கே எல்லாம் அக்கௌண்ட்டபிலிட்டி தான் வந்துடும் அதில். அதனால் பெரும்பணம் வாங்கினார்கள், அதனால் வந்தது அல்ல. அதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் இருக்கான் இல்லையா, இவன் கற்ற பணம் இவனை மாதிரி வருங்கால மாணவர்களும் தொடர்ந்து இந்த கல்வி தரம் இருக்கும், அந்த தரத்தை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அவர்கள் நிறைய வசூலி செய்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். அதன் மூலம் மாணவர்கள் அதிக பேர் ஆர்வப்பட்டு இங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த மாணவர்கள் என்ன கட்டுவார்களோ என்ன கட்டணமாக, அந்த அளவுக்கு நாங்கள் வங்கிகளை வாங்குகிறோம். வங்கிகளை வாங்கி அதையெல்லாம் முதலீடு செய்கிறோம். அதை பார்க்கிற போது தான் உங்களுக்கு டிஎஃப்ஐ இவ்வளவு பெரிய பிரமிப்பாக இருக்க. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த மாணவர்கள் என்ன சம்பளமாக கொடுப்பாங்களோ இது கொடுப்பாங்க, எவ்வளவு பெற முடியுமோ அதெல்லாம் வரும் கட்ட முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் வங்கிகளுக்கு போகிறோம். வங்கியாளர்களும் எங்களை நம்புகிறார்கள். காரணம் அந்த வகையில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேணமோ எங்கள் பணத்தை தொடர விஷயமே எங்களுக்கு இல்லை. எல்லாம் நேரடியாக பேங்க்கு போகுது. பேங்க் வந்து அவங்க நேரடியாக அவங்க கொடுத்துட்றாங்க. ஓகே. ஆனாலும் அது சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாரிவேந்தர் அவர்கள் எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் வந்து தரிசு நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு போராட்டம்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நடத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். இங்க வந்து அப்படி சொன்னாங்க. நடத்தியவர்கள் யாருங்கிறத விட அது உண்மை இருக்கா அப்படிங்கிறது சுத்தமா இல்லைங்கிறேன். நானும் உண்மை இப்போ வந்துட்டீங்க. இப்போ உங்க எதிரில் இருக்கு. இங்க எங்கெல்லாம் எங்க இடம் இருக்குன்னு இங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்பவே நீங்க போய் எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாங்கப்பட்ட நிலம் இது. அது மட்டும் இல்லை,
அங்கே இடையில ஒரு 100 ஏக்கர் 160 ஏக்கர் எங்களை வாங்குற போது ஒரு கிரவுண்டோ 2 கிரவுண்டோ புறம்போக்கு லேண்டு ஏதோ ஒரு விதத்தில் கோயில் லேண்டு இருக்கும். அதுக்காக அது மாதிரி வந்ததில் அந்த ஓல்டு காம்பஸில் ஒரு 4 ஏக்கர் அரசு நிலம் இருந்தது, சுற்றிலும் குடிசைகள் இருந்தது, எங்களுடைய கட்டிடங்களும் இருந்தது. அதை யாரும் வந்து குடிசை போடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அவரால் வந்து இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து லீஸுக்கு அப்ளை பண்ணி அந்த லீஸில் இருக்கிறதா இப்போ லீஸு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் அதை ரெக்கார்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த காம்பஸு இந்த காம்பஸ் இது ரெண்டுக்கு இடையில் ஒரு ஏரி, இந்த ஏரி இது பார்க்குறீங்க, ஒரு 36 ஏக்கர் 40 ஏக்கர் ஏரி அது குட்டையாக இருந்தது. அந்த நேரத்தில் கலெக்டர் அப்போ வந்து ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு ஒரு தடவை வந்தபோது இதை டெவலப் பண்ணி கொடுங்களான்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு அஃபிஷியலாக அப்ளை பண்ணி அந்த கலெக்டருக்கு பர்மிஷன் வாங்கி அதன் மூலமாக அதை ஆழப்படுத்தி அந்த இதெல்லாம் பண்டெல்லாம் வலுப்படுத்தி அதன் மூலமாக இன்றைக்கி முன்ன என்ன கொள்ளளவு இருந்ததோ வாட்டர் அது மாதிரி 4 மடங்கு கொள்ளளவு இது பண்ணியிருக்கோம். சுற்றிலும் அழகுபடுத்தி வச்சுருக்கிறோம். அதை இது வந்து எங்கள் பேரில் இல்லை. ஆனால் இவங்க கற்பனை என்ன பண்ணிட்டாங்க, 2 செடி வச்சுருக்கிறாங்க அவங்க எதிரில். ஆனால் எஸ்ஆர்எம் கேம்பஸ்க்குள்ளே தானே இது காம்பஸ் எங்கே இருக்குது? இது உங்களுக்கு காம்பஸ்னா அது ரோடோடு இருக்குங்க, இது காம்பஸுக்குள்ளே இல்லை. இந்த எங்களுக்கு இப்படி இருக்குது, காம்பஸ் பூரா இதெல்லாம் இருக்குது, எதிரில் ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டை வந்து வெளியில் இருக்குது, ரோடு சேர்ந்தது இருக்குது. ரோடு அகலப்படுத்தும் போதெல்லாம் அதை தூத்துக்கிட்டே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி எஸ்ஆர்எம் காம்பஸுங்கிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது 180 ஏக்கர், கிழக்கால 360 ஏக்கர் ஏரி இருக்குது. இந்த காம்பஸ் பூரா 3 பக்கமும் ஏரிகள் தான் இருக்குது. அதெல்லாம் என்னதா நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிப்பீங்களா? இல்லை, குற்றச்சாட்டை வைத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆதாரம். அவர்களுக்கு ஆதாயத்துக்காக போராட்டம் நடத்துக்கிறார். அவர்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா, ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கள் மேலே அவங்களுக்கு பகை இருக்கிறது. அந்த பகை வந்து நம்மளும் அந்த கட்சியை ஆரம்பித்தோம், அவங்களும் சில பேர் கட்சி வச்சுருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹைகோர்ட்டுக்கு போனாங்களே, ஜெயிச்சாங்களா? ஹைகோர்ட்டுக்கு போனாங்களே, என்ன குறையை கண்டுபிடிச்சார்கள்? ஒன்றும் குறையை கண்டுபிடிக்கலையே. இல்லை, திரும்பவும் அவங்க மேல்முறையீடுக்கு போவதற்காக இல்லை, ஹைகோர்ட்டுக்கு மேலே என்ன சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம்? இல்லை, இங்கே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, ஹைகோர்ட்டு தான் இந்த முடிவு சொன்னாங்க. பாருங்க, எல்லாம் வந்து பார்த்தாங்க, அளந்து எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த ஏரி அவங்களுக்கு அண்ணன் குத்துது, ஏரி என்னால் நான் தூக்கிட்டு போய் நீ எடுத்துகிட்டு போங்க கையில், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஏரி முன்னே சில பேர் என்ன பண்ணுவான், கொட்டை இருந்தாலும் சரி அது குப்பை இருந்தாலும் சரி நமக்கு என்னன்னு இருப்பான். நாங்கள் அதை யாருக்கோ அரசாங்கத்து இருந்தாலும் நமக்கு அங்கே தண்ணி இறைந்தால் இந்த ஊர் மக்களுக்கு குடிநீருக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் ஏற்படும், நிலத்தடி நீர் ஏற்படும்ங்கிறதுனால ஆழப்படுத்துகிறோம். அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம காம்பஸுக்குள்ள பக்கத்தில் இருந்தாலும் கூட அதுவும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம், கலெக்டர் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு கண்ணை உறுத்துது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னு இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இங்கே பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு, இப்போ படிக்கணுங்கிற ஆசைப்படுறவங்களுக்கோ மனம் இருக்கிறவங்களுக்கோ சீட்டு இல்லாமல் போயிடுது. இப்போ இங்கே படிக்கிறவங்களில் வருஷத்திற்கு 6000 பேர் இலவசமாக அல்லது ஏதாவது ஒரு சலுகையில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்காரங்களாம் பெரும்பாலும் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் இந்த ஊர் என்றாலோ பக்கத்து ஊர் என்றாலோ அல்லது இங்கே பகுதியில் இருந்தாலோ அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சலுகையை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தி குரூப்பில் 10% ஒரு 6000 பேர் 6500 பேர் இன்னைக்கு சலுகையோடு அல்லது இலவசமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 17 கோடி ரூபாய் நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறோம் வருஷத்தில். 17 கோடி ரூபாய் வருஷத்துக்கு மாணவர்களுக்காக மட்டும், மாணவர்களுக்காக இலவசத்திற்காக மொத்தம் 60,000 மாணவர்கள் ஆண்டுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, எல்லா குரூப்ல எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் எஸ்ஆர்எம் குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எப்படி ஆண்டுக்கு 60,000 பேர் படிக்கிறாங்க. அது எல்லாம் சேர்ந்து டெல்லியில இருந்து, ஹரியானாவில இருந்து, திருச்சியில இருந்து, இங்க ராமாபுரம் இருந்து எல்லாத்திலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 6000 பேர் உங்களுக்கு இன்னைக்கு சலுகையோடு படிக்கிறார்கள் அல்லது இலவசமாக படிக்கிறார்கள். 17 கோடி ரூபாய் நாங்கள் உங்களுக்கு இது வந்த ஆண்டிற்கு இந்த சலுகை பெயர் கொடுக்குறோம். சரி, இது தவிர பிற மாவட்டத்திலிருந்து படிக்க விருப்பப்படக்கூடியவர்கள் அல்லது ஏழை மாணவர்களுக்கு வேற எந்த வகையில் எஸ்ஆர்எம் உதவி செய்ய தயாராக இருக்கு? இல்லை, ஏழை மாணவர்கள்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் நிறைய, அது இல்லாமல் 6-7 கோடி ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த 17 கோடி இல்லாமல் 6-7 கோடி ரூபாய்க்கு இது
இப்போ அது வந்து சான்சலர் ஸ்காலர்ஷிப்பு, அதே மெரிட் ஸ்காலர்ஷிப்பு, அதே மாதிரி ஃபைனான்ஷியலி பேக்ரவுண்டு இது உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வெள்ளை சட்டை போட்டு போனால் பிடிக்காது. அந்த வெள்ளை சட்டை போட எப்படி போட ஆரம்பித்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது. சேத்துலேருந்து உழைச்சி கிழச்சி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த உழைத்தவன் வந்து கடுமையாக உழைக்கிறான், நம்பிக்கையோடு உழைக்கிறான், 4 பேர் நம்புற வகையில் உழைக்கிறான். இப்போ நான் வந்து இந்த கூட்டம் வரது நீங்கள் எதையோ காலேஜ் கூட்டுங்களாங்கிறேன் நான். நீங்கள் இப்போ இந்த இது இருக்குல்ல, பணம் போட்டால் பில்டிங் வரப்போகுது, அதனால் எங்களுக்கு மட்டும் பணம் வாங்கி கொடுக்க போகிறான், உங்களுக்கும் கொடுப்பான். அப்போ என்ன இருக்கணும், உங்கள் மேலே பேங்க்காரங்க நம்பிக்கை இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஓகே, இதில் நீங்கள் சொன்னீங்க அரசியல் கட்சிகள் மிரட்டல் விடுக்கிறது, அதாவது அவங்களுடைய சுய தேவைக்காக அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அரசியல் கட்சிகளுடைய மிரட்டலுக்காகத்தான் நீங்கள் புதுசாக அரசியல் கட்சி தொடங்குனீங்களா? அரசியல் கட்சிகள் வந்து எல்லாரும் கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில கட்சிகள் மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு சில கட்சின்னு சொல்ல மாட்டோம். சிங்கிள போய் என்ன ப்ளூரலாக்கோனே, சிங்கிள ப்ளூரல் ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு கட்சி தான். அப்போ நான் வந்து கொடுத்து கெடுத்தவன்கிற மாதிரி யார் வந்தால் லிபரலாக ஹெல்ப் பண்ணுறது எல்லா விதத்துலையும். பல அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, சார் அட்மிஷன்னா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிற ஒரே சான்ஸில் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் அந்த அட்மிஷன் நேரத்தில் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அல்லது ஊர் விட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து மிஸ்டு கார்டு இருந்தால் கூட திருப்பி கூப்பிடுவேன். ஆக அந்த அளவுக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுடைய அதே சமயம் தகுதியை விட்டு கொடுக்க மாட்டேன், மார்க்கு ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். தகுதியானவர்களுக்கு யார் சொன்னாலும் கொடுப்போம், அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கள, அப்போ பெரிய பில்டிங், இவ்வளோ வசதிகள், அப்போ பணம் அவங்ககிட்ட கொட்டி கிடக்கும், நாங்கள் போய் எப்படியா பணத்தை நமக்கு இந்த செலவு இருக்குது அரசியலுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கணுங்கிற ஆர்வம் வரும். ஆர்வம் இல்லை, அது தவறான ஒரு எண்ணம்னு வச்சுக்க வருவாங்க. அப்படி வரும்போது சரி வந்துட்டாங்க, ஒருத்தருக்கு 3 பேர் வந்துட்டாங்க, எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ வேறு இருக்காங்க, ரிட்டையர்டு எம்எல்ஏ போனவங்களாம் வந்திருக்காங்க, சரி ஏதோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்து அதே அப்படி பழக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் நம்மளை கொடுக்க முடியாத அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கட்சிகளுக்கு, மிரட்டுகின்ற கட்சிகளுக்கு அதே பாணியில் மிரட்டல் விடுக்கும் பாணியில் தான் நீங்கள் அரசியல் கட்சிகள் தொடங்குனீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் வந்து அது வேறு கான்டெக்ஸ்ட். எதுக்காக அரசியல் துவங்கினாங்கிறது, நான் வந்து அரசியல் வந்து ஆரம்பித்து துவங்கி சட்டமன்றத்துக்கு போய் அல்லது பாராளுமன்றத்துக்கு போய் தமிழ்நாட்டில் அமைச்சராகி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி சுத்தமாக எண்ணமே கிடையாது. அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அதான் நோக்கம் தேவைன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சமுதாய அமைப்பு இருக்குது, யாரும் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு சமுதாய அமைப்பு. அந்த சமுதாய அமைப்பில் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் பல காலகட்டங்களில் சமுதாயத்தின் பற்றுள்ளவனாக இருப்பது இயற்கை. அந்த வகையில் சமுதாய சங்கங்கள் இருக்கிற போது அந்த சமுதாயத்தில் நீங்கள் தலைமை ஏற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து சரி, சமுதாயம் தானே, அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்லலாம், உதவலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிற்பாடு அந்த சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் அந்த பொதுக்குழுக்கள்லாம் வரும்பொழுது அங்கே இருக்க சில இளைஞர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வந்தாச்சு, சங்கம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கல்லூரிகள் எல்லாம் பேர் இருக்குது, நல்ல பேர் உதவுறீங்க, எல்லாம் இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குற ஒரு தன்மை உள்ளவங்க நினைக்கிறாங்க, அது மக்கள் நல்ல பேர் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு போதுமான அரசியல் பகிர்வு இல்லை. இந்த சமுதாயம் என்ன மக்கள் தொகை இருக்கிறார்களோ அதற்கேற்ற அரசியல் பகிர்வு இல்லை அப்படின்னு எல்லா பொதுக்குள்ள ஒரே மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ சில பேர் கருத்தில் சொல்கிறாங்க, ஏன் நம்மளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல குறுக்கிடுறது பண்ணிடணும். பொதுவாக அரசியல் கட்சிகள் ஒரு சமூகத்தையோ ஒரு சாதியோ சாராமல் பொதுப்படையாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை மாறி, நீங்கள் குறிப்பிட்டீங்களே, எங்களுடைய சமூகம், எங்களுடைய சாதி, இவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது சமூகத்தில், சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா கட்சிகளும் அரசியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கவில்லை, ஜாதியை நம்பவில்லை என்று சொல்லுகிற அத்தனை கட்சிகளும், பெரிய கட்சிகளுமே ஏதோ ஒரு ஜாதி, இந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கிறது, அவனுக்கு அவனுக்கு ஓட்டு போடு, அல்லது அவனுக்கு பொறுப்பு மாவட்ட தலைவர் கொடு, அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறவங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க, சரி அவங்க கேட்குறாங்களே, கேட்குற போது இந்த சமுதாயத்துக்கு சரியான அரசியல் பகிர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறது
நீ ஆராய போனால் உண்மைதான். ஆக இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்குது, வரலையே அதுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களோ ஏன் இல்லைன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ என்ன நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு மற்றது சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ நீங்கள் அரசியலுக்கு ஆசைப்படுறீங்க, முதல்ல அரசியலுக்கு நுழையுங்க, எந்த கட்சியிலையாவது நுழையுங்க. இந்த கட்சி அந்த கட்சியில் இல்லை, எந்த கட்சியாவது நுழையுங்க. அப்படி யார் முன்னாடியே நுழைந்தவர்கள் தான் அவங்களுக்கு சமுதாயத்தில் குறைச்ச எண்ணிக்கை இருந்தாலும் கூட இன்னைக்கு பெரிய இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணுவோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே போக வாய்ப்பு இல்லாதவன் சரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னாங்க, அது அரசியலை பண்ணணும். ஆக எல்லா கட்சியிலும் சாதி ரீதியாக புகுந்த வேண்டும், தனக்கான ஒரு சாதி அடையாளத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா உங்களுடைய கட்சி? இது 100 வருஷமா இருந்த சங்கம். அதில் இடையில என்ன கொண்டாந்து வச்சாங்க. வச்ச உடனே அதில் எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. கட்சி ஆரம்பிக்க நோக்கம் என்னன்னா அரசியல் பகிர்வு வேண்டும். அரசியல் பகிர்வு வேணுங்கிற பொழுது அந்த நேரத்தில் சரி அரசியல் பகிர்வுன்னு சொல்லும்போது எனக்குன்னு அரசியலை பற்றி ஒரு தாட் இருந்தது. என்ன தாட்டுன்னா, இவங்க அரசியல் கட்சி விரும்புகிறாங்க, ஆனால் நமக்கு நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தை நம்பி மட்டுமே அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக ஒன்றும் பெரிய பொறுப்புக்கு யாரையும் அனுப்ப வச்சிட முடியாது. ஆக என்னுடைய நோக்கம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பல மேடைகள் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமானால் அவன் விரும்புகிற ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆக படித்த இளைஞர்களுக்கு, அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அன்று முதல் இன்று வரை அரசியல் தளம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்ங்கிறது சரியான எண்ணம். ஆனால் அது ஒரு சமூகம் சார்ந்ததாக இல்ல. நான் தளம், நீங்க ஒரு மேடையை போட்டீங்கன்னாக்க அந்த மேடையில இது ஒரு தளம், எந்த சமுதாயம் வந்து உட்காரலாம். இந்த சமுதாயம் என்னை கூப்பிட்டதால், அவங்க தேவைப்பட்டதால் நீங்களும் வந்து உட்காருங்க. மற்ற சமுதாயம் வாங்க ஒரே மேடையில் உட்காருங்க. எல்லாருமே ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்க வேணா இங்க வாங்கினா அப்ப சாதி ரீதியான கட்சிகள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர அனைத்து சாதியும் ஒருங்கிணைத்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடத்துகின்ற ஒரு தலைமை இல்லாமல் போனதுக்கு இந்த சாதி தானே ஒரு காரணமா இருக்குது. அதுதான் தவறு. திரும்ப திரும்ப நம்ம எல்லாம் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப நான் சொல்றது இருக்கு, இதோ ஒரு துவக்கம் வேண்டும். அன்னைக்கு காமராஜ் ஆரம்பிச்சாரு, ஒரு காங்கிரஸ் இருந்தாரு. அது அதிகமாக யார் அங்கே வந்து அதிகமாக தெரியுமா? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அண்ணா அவர்கள் முதல்ல கலந்துக்கிட்டதுங்க செங்குந்தர் முதலியார் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஆக யாருமே ஒரு முன்னே, இப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு முன்னால ஒரு இருக்க போறாருனாக்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சாதிய பின்புலத்தை வச்சுக்கிட்டே போனா நம்ம ஒரு சரியான வழிகாட்டுதலுக்கே போக வழிகாட்டுதல் தவறா புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். யாரால காமராஜர் அதை நீக்கிவிட்டு அவர் நீக்கிவிடல, அவருக்கு வாய்ப்பு வந்து அவருக்கு பின்னாடி அதெல்லாம் ஒழிச்சே விட்டாரு. அந்த ஜாதியா இல்லன்னு கொண்டு இல்ல சொல்ல. அப்ப அதை நீங்க எடுத்துக்கணும். பின்னால் உள்ள அந்த சாதிய விஷயங்களை தாண்டி அவர் தனக்கென்று எதுவும் சேர்த்துக் கொள்ளவில்லை, சுயநலமாக வாழவில்லை, திருமணம் கூட செய்து கொள்ளை, தன்னுடைய தாய்க்கு கூட அவர் கொடுக்க வேண்டிய வருமானத்தை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற தலைவரை அந்த வழிபோக்கில் அரசியல் தலைமையாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பின்னால் உள்ள சாதி ரீதியாக எடுத்துக்கொள்வது இப்படி சரியா இருக்கும்? இல்ல, அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ அண்ணா அவர்கள் இருந்தாங்க. அண்ணா அவர்கள் வந்தபோது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தலைவர்கள் பூரா முதலியார்களாக இருந்தாங்க. இப்போ அதனால் யாரும் குற்றம் சொல்ல வரல. இயற்கையாக ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் நம்ம பையன் வரான், அவன் ஆதரிப்போம் அப்படிங்கிற இயற்கையான உணர்வு. அதற்கு பின்னாடி வளர வளர அவங்களுடைய எண்ணம் எல்லாம் நாட்டு மக்கள் பேசுவோம். ஆரம்பம் ஏதாவது ஒரு துவக்கப்புள்ளி வேணும். ஒரு மேடையை போட்டு பேசுகிறாங்கன்னா 10 பேர் முன்னால் நிற்கிறதுக்கு ஒன்று சினிமா நடிகனாக இருக்கணும், அல்லது யாரா இருக்கணும் அப்படின்னா அவன் சமுதாயம் 10 பேர் உட்காந்தா மற்றவன் 10 பேர் வருவான். வரும்போது இல்லை ஒரு சாதின்னு ஆரம்பித்தாலும் கூட இல்லை அவர் நமக்கு சேர்த்து தான் சொல்கிறாரு அப்படிங்கிற கருத்து மற்றவனுக்கு போய் சேரும். ஆக ஒரு துவக்கத்தின் அடிப்படையில் நீங்க சொல்ற விஷயம், தமிழகத்தில் ஒன்று நடிக பின்புலம் இருக்கணும், அப்படின்னா சாதி பின்புலம், அப்படி இருந்தா அரசியல் கட்சி வர முடியும், நிலைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அது சரியான அணுகுமுறையா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. இன்னொரு விஷயம், நீங்களுடைய ஐஜேகே கட்சியினுடைய பின்னணியில் உங்களுடைய தலைமை, அதன் பிறகு செயல் தலைவராக உங்களுடைய மகனை நீங்க தீர்மானிச்சிருக்கீங்க. அப்போ அது சரியான வழியில போகுதா? அதாவது குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் என்று அழுத்தமாக முதல்ல எங்கள் கட்சியினுடைய முதல் கொள்கை அது. இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். 2வது, யாரும் 2 முறைக்கு மேல் அரசியல் பதவியில் இருக்கக்கூடாது. 3வது, பெண்களுக்கு சம உரிமை, ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதில் அதாவது குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும். நீ குடும்ப ஆட்சி என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆட்சி என்பது என்ன, கட்சி என்பது என்ன? ஆட்சி கட்சி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கணும். கட்சி அதாவது துவங்குறீங்க,
கட்சி நடத்துறீங்க, நடத்தின உடனே அவங்க கட்சி வளர வளர அதற்கு யாராவது அதை முன்னெடுத்து செல்வதற்கு அவங்க கட்சியிலேயே ஆட்கள் இருக்க வேண்டும். அந்த ஆளே இல்லாத போது யாராவது ஒருத்தர் அந்த கட்சியை நடத்தணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு முதல் பொறுப்பில் இருக்காரு, நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினா இல்லாமல் போயிடுறாரு, அந்த இடத்துல யாராவது எடுத்து செய்யணும். ஏன் மற்ற பொறுப்பில் இருக்கவங்க இல்லையான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விலாசம் கிடையாது பெரிய அளவில். ரெண்டாவது அதற்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு கூட அலுவலகம் வைத்திருக்கிற வாடகை கொடுக்க சக்தி இல்லாமல் இருக்கணும். பொருளாதார பின்புலம் இருக்கு ஓரளவுக்கு பெருசா வேண்டியதில்லை. ஒரு அலுவலகம் இருக்கு, இன்னைக்கு சென்னையில் ஒரு அலுவலகம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும். கண்டிப்பா அது கொடுக்கறதுக்கு யாரும் முன் வர்றாங்களா, அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதான்னு பார்க்க. சரி, எனக்கு தெரிந்தவரை எங்க கட்சியில நாங்க இதை விட்டுட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், ஒருத்தரும் முன் வர மாட்டாங்க. ஆக பொருளாதார பின்புலத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிறகு அல்லது உங்களுக்கு அது மட்டும் இல்ல கட்சியில தான் இருப்பாங்க. அதாவது நீங்க இப்ப ஒரு கட்சியில யாரு சிறப்பாக செயல்படக்கூடியவர்களோ அவர்கள் தானே ஆட்சியிலே இருக்க முடியும். குறிப்பாக கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள், செயல் தலைவரா ஸ்டாலின் அவர்களை போடுறாங்க. அப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அப்படிங்கறதான இன்டைரக்டா சொல்றது, டைரக்டா சொல்றது. அதே தான் நீங்க சொல்றீங்க. நீங்க தலைவர், அவர் செயல் தலைவர், கலைஞர், ஸ்டாலின், பாரிவேந்தர், ரவி அவர்கள். புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஆட்சி வேறு கட்சி வேறு. கட்சியில் எத்தனை பேர் வேணாலும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம், தவறே கிடையாது. ஆட்சி வரும்பொழுது அந்த ஆட்சியில் அப்பா முதலமைச்சர், அதுக்கு அடுத்து ஒரு இணை அமைச்சர், துணை அமைச்சர் அல்லது எம்எல்ஏ, ஆக இந்த அது மக்களுடைய வாக்குகளை பெறுகிறீர்களா, மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்த போகிறீர்களா, அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு தான் மக்கள் பணத்தை திறம்பட செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் நிச்சயமாக பொறுப்பு கொடுக்கப்படும். இப்போ நீங்க தலைவராக இருந்தீங்கன்னா நீங்க முதல்வர், உங்களுடைய மகன் செயல் தலைவர்னா அடுத்தது அமைச்சர். இதுதான் நடைமுறை. இல்லை, கட்சியில மட்டும் நீங்க பார்த்த நடைமுறை இல்ல இல்ல கட்சியில மட்டும் உங்களுடைய மகனுக்கு கட்சியில மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டு இப்ப நாளைக்கு ஆட்சிக்கு வர்றேன் இருக்க மாட்டேன், ஆட்சிக்கு போக மாட்டேன். இப்படிதான் ஏற்கனவே நிறைய பேர் அவங்க சொன்னாங்க, நம்ம அவங்க வேற மத்தவங்க இதுல சம்பாதிக்க வந்தவங்க. நாங்க அப்படி வரல, எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த நேரத்துல 4 பேருக்கு வழிகாட்ட முடியுமா என்பதற்காக வந்திருக்கேனே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் இதில் போய் சம்பாதிப்பதற்காகவோ அடையாளப்படுத்திக் கொள்ளவோ எனக்கு இன்னும் சொல்ல கேளுங்க. சில பேர்த்துக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே அவங்க அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அரசியல் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. எனக்கு என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த அரசியல் வாய்ப்பு தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு வேண்டியது அந்த சொன்னார்களே அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, யாரெல்லாம் சொன்னதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டாம், எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதனால யாராவது ஒருத்தன் சொன்னதை நம்ம செய்வான், அந்த செய்கிறவன் நானாக இருப்பேன், பார்த்துங்க. அந்த வகையில் இதை நீங்க 2011 சொன்னீங்க, இப்போ 2016 தேர்தலில் 14 தேர்தல்னு சொன்னீங்க. திமுக குடும்ப ஆட்சியை ஒழிப்பதில் நாங்க முக்கிய பங்கு வகித்தோம் ஐஜேகே அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கும் சொல்லுகிறேன், குடும்ப ஆட்சிங்கிறது புரிந்து கொள். நான் வருங்க, இல்ல நீங்க சொல்றது கட்சி வேறு ஆட்சி வேறுங்கிற அடிப்படையில் குடும்பத்தில் யாருமே 2 எம்எல்ஏவோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியாகவோ அல்லது ஒரு மந்திரியோ அது மாதிரி இருக்க மாட்டாங்க. 100% இல்லை, இன்னைக்கு எழுதி வச்சுங்க. அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு கட்சியை வளர்ப்பதற்கு மற்றவர்கள் வருகிற போது இன்னும் யாரும் உழைக்கலாம், அது குடும்பமாக. ஒருவேளை ஐஜேகேவில் சிறந்த தலைவர்கள், சிறந்த பேச்சாற்றல் உடையவர்கள் அப்படின்னு வந்தாக்க அப்போ ரவி அவர்கள் 2வது 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாரா? இல்லை, அவங்களுக்கு அது அந்த நேரத்தில் ரவியே இது நமக்கு வேண்டாம், அடுத்தவர் வருதுன்னா சந்தேகம் அவங்க நிச்சயமா கொடுப்பாங்க வாய்ப்பு. இது இவர் நம்ம இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் வந்தாங்கன்னு அந்த இடத்துல சொல்லலை. டைரக்டா ஃபோர்ஸ் பண்ணல, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எங்களுக்கு வேண்டியது இந்த கட்சியை நடத்தணும். யாராவது ஒருத்தர் பின்தொடரணும்னு நினைக்கணும் ஒழிய பதவிக்கு வருவதற்காக இல்ல, ஆட்சிக்கு வருவதற்காகவோ ஆட்சியில பொறுப்பேற்றுக் கொள்வதற்காகவோ அப்படிங்கிற எண்ணத்துல வரவும் இல்லை, இல்லவும் இல்லை. இன்றைக்கும் கூட தொடர்ந்து பாஜக கூட்டணியில் ஐஜேகே பயணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ பாஜகவோடு தோழமை கொண்ட முதல் கட்சி ஐஜேகே. நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், முதல் கட்சி நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் போனோம். அவங்களும் குடும்ப ஆட்சி வேண்டாங்கிறாங்க,
நாங்களும் அதை திரும்பவும் சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. குடும்ப ஆட்சி வேண்டாம். அதற்கு அடுத்தது கட்சியில் குடும்பம் தேவை, அதை போட்டுக்கலாம். கட்சி அது வந்து அது சொன்னால் யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதை பற்றி. ஆட்சியில் தான் இருக்கக்கூடாது நினைப்பாங்களே ஒழிய, உங்கள் வீட்டில் நீங்கள் வெளியே தெரியாமல் கட்சியில் வேலை செஞ்சாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அது பாயிண்ட் இல்லை. குடும்ப ஆட்சி வேண்டாம். ரெண்டாவது அவங்களுடைய நிறைய கொள்கை ஒற்றுமை இருக்குது எங்களுக்கும் அவங்களுக்கும். அவங்களுக்கு நிறைய கொள்கைங்கிறத விட அடிப்படையில் பாஜக ஒரு மதவாதம், இந்துத்துவா முன்னிறுத்துகிறது. 10 விஷயங்கள் இருக்கும்போது ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் தொங்குறீங்க. நான் சொல்கிறது கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு அவர்களும் 2 ஆண்டுக்கு மேல் யாரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது பார்ப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெண்களுக்கு சம உரிமை, அதெல்லாம் போகணும். எங்களுடைய அடிஷ்னல் கொள்கை என்னென்னா, தமிழ்நாட்டை ஆளுபவன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், ஒரு படித்த இளைஞனாக இருக்க வேண்டும் தான் எங்கள் கொள்கை இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகுது. அந்த ஒத்து போற கொள்கை அடிப்படையில் உங்களோட ஐடென்டி அப்படின்னா நீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்தவர் வள்ளல் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிங்கிற மாதிரி, பாஜக அப்படிங்கிறது ஐடென்டினா இந்துத்துவத்தை முக்கியத்துவப்படுத்துறது, இந்தியா இந்து நாடு அப்படிங்கிறதை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக தற்பொழுது இறைச்சிக்காக மாடுகள் வெட்டப்படுவது தடை செய்வதை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதையே நாங்கள் இப்போ மறுபரிசீலனை செய்வோங்கிற தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க. இப்போ அதே உங்களுடைய ஐஜேக்களுடைய நிலைப்பாடு இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் அவரவர் பழக்க வழக்கமாக தான் நாங்கள் கருதுறேன். அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆமாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்சியாக இருக்கும்போது நம்ம அடிமை சாசனம் யாருக்கும் எழுதி கொடுத்துடல, தனித்துவத்தோடு இயங்குறீங்க. ஆமாம், தேவைப்பட்டா இருப்போம், இல்லைன்னா போயிட்டே இருப்போம். நமக்கு வேண்டியது இது கிடையாது. மத்தியிலே ஆண்ட கட்சியாக வேற கட்சி எடுத்தது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிடல, பிடிக்கிறதுக்காக போய் உட்காந்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. வாய்ப்புகள் மக்கள் விரும்பினால் உங்களோடு, இல்லை என்றால் நன்றி அப்படிங்கிற ஆள் தான் நான். அது வந்து அரசியலுக்கு நோக்கமே ஒன்று பேருக்காக, ரெண்டாவது பணத்துக்காக. எனக்கு பணத்துக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சிருக்க மாதிரி பணம் பெரிய கொட்டி கிடக்கல. ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. பணத்தின் மேலே தேவைக்கு ஏற்ப இருக்கிறது. அது மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் இருக்குது, அது எனக்கு இருக்குது, அது போதும். எனக்கு வேறு எண்ணமெல்லாம் கிடையாது. அது இது ஒரு பெரிய காரியமே இல்லை. எங்கள் கட்சி கொள்கையும் அவங்க கட்சி கொள்கையும் ஒன்றாக இருக்கிறது. மாட்டு இறைச்சியை பற்றி அவருடைய தனிப்பட்ட உரிமை, அது நம்ம அதில் தலையிட வேண்டியதில்லை. மற்றபடி இன்றைக்கி வந்து இது மதம்னு தேவைக்காக பேசிக்கிறாங்க. அது எல்லோரும் ஒரு மதத்தில் இருக்கோம், ஏதாவது ஒரு இனத்தில் இருக்கோம், அது பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டை இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. நான் திரும்ப சொல்லுவேன். அந்த அடையாளங்கிறது எதை நீங்கள் சொல்ல வர? இல்லை, நம்ம உலக நாடுகள், நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் பல குடும்பங்கள் மையத்தில் நம்ம இருக்கிற மாதிரி பல நாடுகள் மையத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த நாடுகள் மையத்தில் சொல்லும் பொழுது நீங்க சொல்ற அடையாளங்கிறது இந்தியாவிற்கு காலகாலமாக இருப்பது சாதி சமயமற்ற செக்குலரிசம் நேஷன். தவறு தவறு தவறு. நான் சொல்ற அர்த்தம் வேற. நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு வந்து அடையாளம் என்பது, முன்னாடிலாம் சில பேர் இந்தியா எங்கே இருக்கிறது, உலகப்படத்தில் எங்கே இருக்கிறது தெரியாத அரசியல் தலைவர், நாட்டு தலைவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா தெரிஞ்சுக்கோ, நான் அந்த இதுலேயே பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கெல்லாம் பிற நாடுகள் எல்லாம், பிற நாட்டு தலைவர்கள் எல்லாம் பெருமைப்படுகிறார்கள். எதற்காக என்றால், உலக வரைபடத்தில் இந்தியா இருக்கிற அந்த வரைபடத்தில் நாமும் இருக்கிறோம் என்று வெளிநாட்டு தலைவர்கள் பெருமைப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்த நாட்டு ஒற்றுமை, அது மட்டும் இல்லை, இல்லை இது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எப்போ அப்படிங்கிறீங்க? மோடி வந்த ஒருபாடு தான். எந்த அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? என்ன அடையாளம்? இந்தியாவினுடைய அடையாளம் அப்படிங்கிறது உலகளவில் வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு சாதி. அது லோக்கலா பேசும்போதுங்கிறது இல்ல உண்மையில் இல்ல. நீங்க பல்வேறு மதங்கள் அந்த அடையாளம் தற்பொழுது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான. உடைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் ஒரு தோற்றத்தை மற்ற விரும்பாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதை தடை செய்வது என்பதோ கூடாது என்பதோ முறையற்றது. எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. ஆனால் என்னுடைய பார்வையில் பல கட்சி துவங்கிய காலகட்டத்திலிருந்து திரைத்துறையை சேர்ந்தவர்கள் போதுமானவர்களுக்கு நாட்டை ஆண்டு விட்டீர்கள். 50 ஆண்டு காலமாக திரைத்துறையை சேர்ந்தவர்கள் போதுமானவர்களுக்கு ஆண்டு விட்டீர்கள். ஆக மற்ற துறையை சேர்ந்தவர்களும் வரட்டும், அப்படி தான் என்னுடைய நோக்கம்.
அதனால் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்ல தீர்மானிக்க போறது மக்கள் தானே. அது மக்கள் முடிவு. அதனால் இந்த நான் பெரியார் சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் சிந்திக்கணும், உண்மையை கண்டுக்கணும், சுயமரியாதையோட வாழணும், தன்மானத்தோடு வாழணும். இன்னைக்கு இலவசம்னு சொல்லி அதை நம்பியே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இலவசங்கள் இருந்ததுனாலே இன்னொரு கொடி போதை. குடிக்கிறது மட்டும் போதை இல்லை, இலவசமும் ஒரு போதை தான். இலவசமும் கொடியும் தான் நாட்டை கெடுத்தது. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார். நன்றி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய கல்வித்துறையை பற்றியும் அரசியல் பற்றியும் நாட்டு நடப்பில் நடக்கிற சில விஷயங்களை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த கேப்டன் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.